நடிகர் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையில போயிட்டு இருக்கிற அவங்களோட தனிப்பட்ட விவாகரத்து பிரச்சனை இப்ப சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. ரவி கெனிஷா பிரான்சிஸ் கூட பொது இடங்களுக்கு வரது இந்த பிரச்சனையை இன்னுமே பெரிய சர்ச்சையா மாத்தி இருக்கு. ஆர்த்தியும் நடிகர் ரவி என்னையும் பசங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாருன்னு ஆர்த்தி தனியா பசங்களோட கஷ்டப்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. மேலும் விவாகரத்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் ரவி அப்படிங்கிற பேரை என்னோட பேரு பக்கத்துல இருந்து நீக்க மாட்டேன் அப்படின்னும் என்ன முன்னாள் மனைவின்னு குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மகன்களோட தனியா கஷ்டப்படுற மாதிரி ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கெனிஷாவும் ஆர்த்தி அம்மா சென்டிமெண்ட் காட்டி நடிச்சு ஏமாத்துறாங்க, சீக்கிரமே அவங்களோட உண்மை முகம் தெரிய வரும், ரவி கூட சேர்ந்து வாழ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை தொடர்பா ரவி எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அமைதியா இருந்தாரு. இந்த நிலையில இப்போ முதல் முறையா வெளிப்படையா இத பத்தி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட முன்னாள் மனைவி ஆர்த்தியால உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியானு இப்படி பல கொடுமைகளை நான் 16 வருஷமா அனுபவிச்சுட்டேன். நான் விவாகரத்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இத பத்தி என்னோட நண்பர்கள், குடும்பத்தினர்கள், சினிமாவை சேர்ந்த சிலர்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். இத ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நான் அமைதியா இருக்கிறதுனால ஆர்த்தி என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நான் ஒரு அப்பாவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னோட சொந்த பசங்களை பார்க்க கூட விடாம பவுன்சர்ஸ் வச்சு சுத்துறாங்க. ஆனா அவங்க என்ன ஒரு அப்பாவா அப்படின்னு கேக்குறாங்க. பணத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் இப்படி கேவலமா பசங்களை ஆர்த்தி யூஸ் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல என்னோட பசங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த நியூஸ் கூட எனக்கு 3வது நபர் மூலமா தான் தெரிய வருது. அதுவும் கார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண என்னோட சைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நான் டிவோர்ஸ் முடிவு எடுத்தது ஆர்த்தியை விட்டு விலகத்தானே தவிர பசங்களை விட்டு இல்ல. எப்போதுமே அவங்களுக்காக நான் இருப்பேன். ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் என்ன நிறைய கடன்கள்ல சிக்க வச்சாங்க. இப்ப வரைக்கும் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷத்துக்கு மேல என்னோட அம்மா அப்பாவை கூட பார்க்க முடியாத மாதிரி வீட்லயே கூண்டுல அடப்பட்ட மாதிரி இருந்தேன். என்னோட சம்பளம் எல்லாமே ஆர்த்தி குடும்பத்துக்கு தான் போகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தங்க முட்டையிடுற வாத்து. கெனிஷா பத்தி தப்பா பேசுறத நிறுத்துங்க. நான் வீட்டை விட்டு வெறும் கால்ல கையில ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு என்னோட எல்லா பணத்தையும் டாக்குமெண்ட்ஸ்னு மொத்தமா வாங்கிட்டு தான் வெளியே விட்டாங்க. அப்போ எனக்கு ஆறுதலா இருந்தது கெனிஷா தான். ஒரு தெரபிஸ்டா என்ன ஹீல் பண்ணல, ஒரு ஃப்ரெண்டா ஹீல் பண்ணாங்க. எனக்கு நடந்த எல்லா கொடுமைகளும் கெனிஷாக்கு தெரியும். 16 வருஷமா நான் பல கொடுமைகளை அனுபவிச்சிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஆர்த்தியோட அம்மா எனக்கு கால் பண்ணி அவங்க வாங்கின கடனுக்கு என்ன ஒரு படம் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அந்த கடனுக்கு நான் தான் ஷூரிட்டி சைன் போட்டிருந்தேன். இப்படி ஒரு குடும்பம் தான் ஆர்த்தியோட குடும்பம். நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு காசு கொடுத்துட்டு வந்தேன். அந்த லைஃப் ஸ்டைல் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க காசு பசங்களுக்காக கேக்குறாங்களா இல்ல அவங்க செலவு பண்ண கேக்குறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எந்த உதவியும் பண்ணாம விலகிட்டேன். பிரச்சனைய கோர்ட்ல சரி பண்ணணும், இப்படி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்க கூடாது. இப்படி தொடர்ந்து அட்டென்ஷன் சீக் பண்ற வேலையை ஆர்த்தி பண்ணட்டும். இதோட இத பத்தி நான் பேச போறது இல்ல. சட்டத்தை நம்புறேன். இப்படி கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்றதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. நான் வீட்டை விட்டு வெளியே வந்த அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்ப போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் நான் முதலும் கடைசியுமா இதை பத்தி பேசுறது அப்படின்னு ரவி ஆர்த்தியை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் மேலும் அவருக்கு நடந்த கொடுமைகள் பத்தியும் வெளிப்படையா இந்த அறிக்கை மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு.